வணக்கம் மக்களே. சுட சுட சாதமும் அது கூட கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி அந்த குழம்பு மீனோட ஃப்ரை பீஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாதத்தோடு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஐயோ, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஷீலா மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்கள் ஒரு கையளவு எக்ஸ்ட்ராவே கூட எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமும் ஒரு 15 பல் பூண்டும். நீங்கள் அதிகமாக வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடாயில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே வதக்கின உடனே இந்த பூண்டு, வெங்காயம் சேர்த்து அதையும் கூட சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய தக்காளி எடுத்திருந்தால் 2 போதும். இது நல்லா தக்காளி மசிஞ்சு வர வர நம்ம மூடி போட்டு விட்டுட்டு புளியை ஒரு சைடு ஊற வச்சுக்கோங்க. புளி நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. அது மீன் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம உங்கள்கிட்ட வீட்டில் செஞ்ச மசால் பொடி இருந்தால் அது ஒரு 3 கரண்டி ஃபுல்லாக குவியலாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கடை மசாலானா அந்த கடை மசாலா ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தண்ணி ஒரு கப் நான் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம மீன் குழம்புக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ அது இப்போயே சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது நம்ம புளி கரைக்க ரெடி பண்ணலாம். இப்போ புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலா கொஞ்சம் கொதி வந்திருக்கும். அந்த டைமில் இந்த புளியையும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை உங்கள் குழம்புக்கு அப்படின்ட்டு, உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கெட்டியாக தான் வேணும்னா கெட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனா தான் மீன் குழம்புக்கு அந்த மீனுக்குள்ளே குழம்பு நல்லா ஊறி வரும். ஸோ கொஞ்சம் மீடியமாக தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக டாப்பிங்ஸ்க்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் 3யும் சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வெந்தயம் லைட்டாக கலர் மாறின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ புளி நல்லா உங்களுக்கு புளியுடைய டேஸ்ட் அந்த பச்சை வாடை போய் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் மீன் துண்டெல்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பச்சை வாடை இல்லாட்டினா நீங்கள் மீன் துண்டு ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் பீசஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்டி வந்தால் கூட கரண்டி வச்சு லைட்டாக அந்த பீசஸ்லாம் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் பீசஸ்லாம் எடுக்கும்போது உடையாமல் வரும். ஸோ இந்த மாதிரி மீன் பீசஸை நகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். இப்போ நம்ம பவுட்ரை அரைச்ச அந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் இந்த பவுட்ரை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அதில் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, மீன் உடஞ்சிடும். அவ்வளோதான். கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி.